இப்போ நீங்க தினமும் காலையில எழுந்து வந்து முகம் கழுவிட்டு கண்ணாடிய பார்க்கும்போது அங்கே தெரியற பிம்பத்தை பார்த்து இது நான் அப்படின்னு ரொம்ப உறுதியா நம்புறீங்க இல்லையா? ஆமா. அது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானே. கண்டிப்பா. அந்த முகம், அந்த உடம்பு, உங்க மூளைக்குள்ள ஓடுற எண்ணங்கள் உங்களுடைய கடந்த கால நினைவுகள், எதிர்கால கனவுகள் எல்லாமே. எல்லாமே இது எல்லாமே சேர்த்து நீங்க அப்படிங்கிற ஒரு முழுமையான அடையாளமா, அதாவது ஒரு தனி மனிதனா உங்களுக்கு தோணும். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த நான் அப்படிங்கிற ஒரு விஷயமே உண்மையில் இல்ல. அது வெறும் ஒரு மாயைன்னு யாராவது உங்க முகத்துக்கு நேரா சொன்னா எப்படி இருக்கும்? அது நிச்சயமா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். ம். ஏன்னா, நம்முடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே, அதாவது நம்முடைய அன்றாட செயல்களுமே, அந்த நான் அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையை சுற்றி தான் இயங்கிட்டு இருக்கு. நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன். இது என் வீடு. இது ஏன் பிரச்சனை? ஆமா. அப்படி நாம ஒவ்வொரு நொடியும் நம்பிட்டு இருக்கோம். இந்த நான் அப்படிங்கிற அடித்தளமே பொய் அப்படின்னா, நாம கட்டியெழுப்பிய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழும். அந்த ஒரு பிரம்மாண்டமான கேள்விக்கான விடையை தேடிதான் இன்னைக்கு நாம ஒரு ஆழமான தேடலுக்கு போக போறோம். இந்த தேடலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மகிழ்ச்சி. இன்று நம்ம ஆராய போகும் மூலப்பொருள் வணக்கத்திற்குரிய மகாசி ஷயாடோ அவங்க எழுதிய சதிப்பட்டான விபஸ்ஸனா விழிப்புணர்வு மூலம் ஞானம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான உரை. ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம். இப்போ தியானம் அப்படின்னு சொன்ன உடனே ஏதோ கண்களை மூடிக்கிட்டு மனதை அமைதிப்படுத்துற ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கான ரிலாக்ஸேஷன் டெக்னிக் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. உண்மைதான். ஆனா இந்த புத்தகம் தியானத்தை அப்படி ஒரு மேலோட்டமான விஷயமா பார்க்கல. தியானம் அப்படிங்கிறது நம் நிஜமான இயல்ப, அதாவது இந்த நான் அப்படிங்கிற மாயைய சுக்குநூறாக உடைத்து யதார்த்தத்தை அப்படியே எந்த ஃபில்டரும் இல்லாம. ஆமா, எந்த ஃபில்டரும் இல்லாம புரிந்து கொள்ளும் ஒரு ஆழமான அறிவியம் அப்படின்னு இது சொல்லுது. இப்போ இந்த மூலப்பொருள் வெறும் தத்துவங்களை காற்றில் பறக்க விடும் ஒரு புத்தகம் கிடையாது. இது ஒரு மிக தெளிவான செய்முறை விளக்கம் கொண்ட ஒரு கையேடு. ஒரு பிராக்டிக்கல் மேனுவல் மாதிரி. நிச்சயமா. உலகியல் வாழ்வில் நாம தேடும் தற்காலிகமான நன்மைகள், அதாவது மன அமைதி, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன், இதையெல்லாம் தாண்டி பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து விடுபடுறது. ஆமா, அந்த சம்சார சுழற்சியிலிருந்து நிரந்தரமாக விடுபடுவதற்கான ஒரு உலகியல் கடந்த ஞானத்தை நோக்கி நம்ம எப்படி கூட்டிட்டு போறது அப்படிங்கறத இது படிப்படியா விளக்குது. ஓ, இது ஏதோ ஒரு மத நம்பிக்கையை திணிக்கல, மாறாக நம்முடைய சொந்த மனதையும் உடலையும் ஒரு ஆய்வுக்கூடமாக மாற்றி நாமே பகுத்தறிந்து உண்மையை உணரும் ஒரு நேரடி பயிற்சி இது. சரி. இந்த ஆழமான பயிற்சிக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி இதற்கான அடித்தளம் என்ன அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா. புத்தகத்துல ஒழுக்கம், கவனம் மற்றும் ஞானம், அதாவது சீலா, சமாதி மற்றும் பஞ்ச அப்படின்னு 3 விஷயங்களை அடிப்படை தூண்களா குறிப்பிடுறாங்க. இதுல என்ன யோசிக்க வச்ச விஷயம் என்னன்னா, அந்த 2 வகையான ஒழுக்கம், சரியா? ஆமா, சாதாரண உலகியல் ஒழுக்கம் அப்புறம் உலகியல் கடந்த ஒழுக்கம் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. நான் திருடல, பொய் சொல்லல, நல்லவனா இருக்கேன், இது போதாதா? உலகியல் கடந்த ஒழுக்கம்னு ஒன்னு எதுக்கு தேவைப்படுது? அதாவது சாதாரண உலகியல் ஒழுக்கம் அப்படிங்கிறது உங்களை ஒரு நல்ல மனிதராக இந்த சமூகத்துல வாழ வைக்கும். அது உங்களை அடுத்த பிறவியில கூட ஒரு நல்ல நிலை மேல பிறக்க வைக்கலாம். ஆனா அது உங்களை நிரந்தரமாக பாதுகாக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் இல்ல? ஏன்னா மனித மனம் மிகவும் சஞ்சலமானது. சூழ்நிலைகள் மாறும்போது, மிகப்பெரிய அழுத்தங்கள் வரும்போது எந்த ஒரு மனிதனும் தவறுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு. ஓ, சிச்சுவேஷன் மோசமாகும் போது நாம மாறுவோம்னு சொல்றீங்க? ஆமா, அந்த தவறுகள் அவங்கள மீண்டும் கீழான நிலைகளுக்கோ அல்லது துயரங்களுக்கோ கொண்டு செல்வதை தடுக்க முடியாது. இதை இன்னும் சுலபமாக புரிஞ்சு கொள்ள ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டி வீடியோ கேம் விளையாடுவதை கற்பனை செய்துக்குவோம். ஓகே, இப்போ நான் ஒரு வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் போட்டுட்டு ஒரு கேம்குள்ள இருக்கேன்னு வச்சுப்போம். சரி. உலகியல் ஒழுக்கம் அப்படிங்கிறது அந்த கேம்குள்ள இருக்கிற விதிகளை சரியாக பின்பற்றி விளையாடுவது போல. நீங்க விதிகளை பின்பற்றி விளையாடும் வரை அந்த கேம்குள் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க ஒரு நல்ல பிளேயரா இருப்பீங்க. கேம்குள்ள நான் ஒரு ஹீரோ. ஆனா நீங்க இன்னும் அந்த கேமுக்குள், அந்த மாயைக்குள் தான் சிக்கிட்டு இருக்கீங்க. கேம் ஓவர் ஆகலாம் அல்லது பவர் கட் ஆகலாம். ஆனா உலகியல் கடந்த ஞானம் அப்படிங்கிறது அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டையே கழற்றி எறிந்துவிட்டு நிஜ உலகத்தை பார்ப்பது போலவா? மிகச்சரியாக சொன்னீங்க. அததான் நிரந்தரமான பாதுகாப்பு. இது ரொம்ப தெளிவான ஒரு பார்வை. ஹெட்செட்டை கழட்டினா மட்டும்தான் நான் கேம்குள்ள இல்ல, நிஜத்துல இருக்கேன்னு எனக்கு புரியும்.
ஆனா அந்த ஹெட்செட்டை கழட்டுறதுக்கு முன்னாடி நாம எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறோம், அதாவது அந்த கேம்குள்ள இருக்கிற நான் யாரு அப்படிங்கிற அடிப்படை உண்மையை அறியணும்னு புத்தகம் சொல்லுது. நாமம் மற்றும் ரூபம். ஆமா, மனம் மற்றும் உடல். இத படிக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப குழப்பமா இருந்துச்சு. ஒரு மனிதன் என்பது வெறும் மனமும் பருப்பொருளும் சேர்ந்த ஒரு தொகுப்பு மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா நம்ம உடலால எதையுமே உணர முடியாது, மனம் மட்டுமே உணரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, நில்லுங்க, என் கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்றீங்களா? இது எப்படி சாத்தியம்? முதல் முறை கேட்கும்போது இது நம்ப முடியாத ஒன்றாகத்தான் தோணும். உடலை ரூபம் அப்படின்னும் மனதை நாமம் அப்படின்னும் பிரிக்கிறாங்க. ரூபம் என்பது வெறும் பருப்பொருள், அதாவது மேட்டர். ஆமா. ஒரு மரக்கட்டைக்கோ அல்லது செங்கல்லுக்கோ எப்படி சுயமாக உணரும் தன்மை இல்லையோ அதே போலத்தான் நம் உடலிலுள்ள செல்களுக்கும் உறுப்புகளுக்கும் உணரும் தன்மை கிடையாது. கண் என்ற உறுப்பு ஒரு ரூபம். அது வெறும் ஒரு கேமரா லென்ஸ் போல செயல்படுது. ஒளிய உள்வாங்குது, அவ்வளவுதான். லென்ஸால் இது மரம், இது மனிதன் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது இல்லையா? ஆமா, லென்ஸ் வெறும் ஒளியை மட்டும்தான் ரெக்கார்ட் பண்ணும். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்றது உள்ள இருக்கிற மெமரி கார்டும் சாஃப்ட்வேரும் களின் வழியாக தொடர்பு கொண்டு பார்க்கிறேன், கேட்கிறேன் அப்படின்னு உணர்வது நாமம் எனப்படும் மனம் மட்டுமே. ஓ, கண்ணும் பார்க்கும் செயலும் ஒன்றல்ல. புத்தகத்துல இதுக்கு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஜன்னல் உதாரணம் கொடுத்திருக்கிறாங்க. ஒரு அறையில் உள்ள நபர் ஜன்னல் வழியே வெளியே பார்க்கிறார். அங்கே பார்ப்பது ஜன்னல் அல்ல, உள்ளே நிற்கும் அந்த நபர்தான். ஆமா, அருமையான உதாரணம். அது போலவே நம் கண்கள் வெறும் ஜன்னல்கள், உள்ளே இருந்து பார்ப்பது மனம்தான். இதை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. இவ்ளோ நாளா நான் பார்க்கிறேன், என் கண்கள் பார்க்கிறது அப்படின்னு நான் நினைச்சது எவ்வளோ பெரிய தப்பு. அந்த சின்ன தவறான புரிதல்ல தான் நம்முடைய ஒட்டுமொட்ட நான் அப்படிங்கிற அகங்காரமும் உருவாகுது. இதத்தான் சக்காய திட்டி, அதாவது தன்னை பற்றிய தவறான பார்வை அப்படின்னு சொல்றாங்க. ஓ, சக்காய திட்டி. ஆமா, இந்த மாயை எப்படி உருவாகுதுன்னு கவனிங்க. அங்கே கண் என்ற ஒரு உறுப்பு, அதாவது ரூபம் இருக்கு. வெளியே பார்க்கப்படும் ஒரு மரம், அதுவும் ரூபம் இருக்கு. கண்ணும் மரமும் தொடர்பு கொள்ளும்போது அங்கே பார்க்கும் உணர்வு, அதாவது நாமம் எழுகிறது. நிச்சயமா இவை மூன்றுமே அந்தந்த கணத்தில் ஒரு மெக்கானிக்கல் செயல்முறை போல தோன்றி மறையும் தனித்தனி கூறுகள். ஆனா நம் மூளை என்ன செய்யுது? இவை மூன்றையும் ஒன்றாக கட்டி, நான் பார்க்கிறேன், இது என்னுடைய கண், நான் இந்த மரத்தை ரசிக்கிறேன் அப்படின்னு ஒரு மாயையான நான் என்ற நபர, ஒரு ஓனரை அங்கே உருவாக்கி விடுது. வாவ்! அதாவது அங்கே வெறும் ஒரு செயலும் அதற்கான காரணிகளும் தான் இருக்கு. ஆனா நாம அதுக்கு ஒரு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறோம். அப்படிதான் நாம ஏமாந்துட்டு இருக்கோம். சரி, இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் நம்மள ரொம்ப ஸ்ட்ராங்கா ஏமாத்திட்டு இருக்குன்னு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த தத்துவத்தை நிஜ வாழ்வில் எப்படி உணர்வது? எப்படி அந்த ஹெட்செட்டை கழற்றுறது? அதுக்குத்தான் கவனத்தல் அல்லது குறிப்பெடுத்தல், அதாவது நோட்டிங் அப்படிங்கிற பயிற்சியை ரொம்ப ஆழமா வலியுறுத்துறாங்க. ஆமா, ஆரம்ப நிலையாளர்கள் எப்படி மூச்சு பயிற்சியை தொடங்கணும்னு சொல்ற விதம் ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. ஆரம்ப நிலையாளர்கள் தங்கள் கவனத்தை முதலில் மூச்சு பயிற்சியிலிருந்து தொடங்க வேண்டும் அப்படின்னு மகாசி சயாடோ பரிந்துரைக்கிறார். ஆனா இது நாம வழக்கமாக செய்யும் பிராணாயாமம் போன்ற மூச்சு பயிற்சி அல்ல. ஓ, மூச்சை கட்டுப்படுத்த கூடாதா? ஆமா, மூச்சை கட்டுப்படுத்தவோ ஆழமாக இழுத்து விடவோ கூடாது. இயல்பாக மூச்சு உள்ளே செல்லும்போது அடிவயிற்றில் ஏற்படும் எழுதல், அதாவது ரைசிங், மற்றும் மூச்சு வெளியே வரும்போது ஏற்படும் விழுதல், அதாவது ஃபாலிங், இந்த அசைவுகளை கவனிக்க வேண்டும். வெறும் கவனிப்பு மட்டும்தான். இது காற்று மூலகத்தின் இயல்பான செயல்பாடு. இது அப்படியே வேடிக்கை மட்டுமே பார்க்க வேண்டும். மனதிற்குள் எழுகிறது விழுகிறது அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பெடுத்துக்கணும். இப்போ நேயர்களே, நீங்க டிராஃபிக்ல வண்டி ஓட்டிட்டோ பஸ்ல போயிட்டோ இதை கேட்டுட்டு இருக்கலாம். இதை நீங்க வீட்ல அமைதியா உட்கார்ந்து செய்யும் போது ஒரு பெரிய பிரச்சனை வரும். நாம இப்படி உட்கார்ந்து அடிவயிற்ற கவனிச்சுட்டு இருக்கும்போது நம்ம மனம் சும்மா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஒரு 5 செகண்ட் கவனிப்போம். 6வது செகண்ட், நேத்து ஆபீஸ்ல பாஸ் ஏன் அப்படி சொன்னாரு, நாளைக்கு காலையில என்ன சமைக்கிறது அப்படின்னு 1000 எண்ணங்கள் வருமே. அப்போ என்ன செய்யறது? அந்த எண்ணங்களை அப்படியே அடக்கி வலுக்கட்டாயமா மூச்சுக்கு திரும்பணுமா? அதுதான் நாம செய்யும் மிகப்பெரிய தவறு. மனம் அலைபாயும் போது அதனுடன் சண்டையிடக்கூடாது. அதை அடக்க நினைத்தால் அது இன்னும் அதிகமாக தான் எழும். அப்போ என்னதான் பண்றது? விபஸ்ஸனா பயிற்சி அப்படிங்கிறது எண்ணங்களை அழிப்பதல்ல, எண்ணங்களை அறிவது. அந்த எண்ணம் வந்ததை கவனித்து அலைபாய்கிறது அல்லது நினைக்கிறேன் அப்படின்னு மனதிற்குள் குறிப்பெடுக்க வேண்டும். ஓ, எண்ணத்தை அப்படியே நோட் பண்ணிக்கணுமா? ஆமா,
இது எப்படி வேலை செய்யுதுன்னா நீங்க ஒரு திருடனை இருட்டில் தேடுறீங்க. அவன் உங்கள் மேல் டார்ச் வெளிச்சம் படும் வரை திருடிட்டு இருப்பான். நீங்க டார்ச் எடுத்து உன்னை பார்த்து விட்டேன் அப்படின்னு சொன்ன மறுகணமே அவன் ஓடிடுவான். எண்ணங்களும் அப்படிதான். நினைக்கிறேன் அப்படின்னு நீங்க கவனித்த மறுகணமே அந்த எண்ணம் அங்கே உடைந்து விடுவதை நீங்க கவனிக்கலாம். வாவ், இது நல்ல ட்ரிக். பிறகு மீண்டும் வயிற்றின் அசைவிற்கு திரும்பிவிட வேண்டும். தம்மபதத்தில் புத்தர் இதை பற்றி மிக ஆழமாக ஒரு குகை உதாரணத்தை சொல்றார். அந்த குகை உதாரணத்தை கொஞ்சம் விளக்க முடியுமா? மனம் என்பது உருவமற்றது, அது தனியாக செயல்படுவது, வெகு தூரம் பயணிக்கக்கூடியது மற்றும் உடல் என்னும் குகைக்குள் இருப்பது அப்படின்னு தம்மபதம் சொல்லுது. மனம் என்பது ஒரு தொடர்ச்சியான தண்ணீரோட்டம் அல்ல. ஓ, அது கண்டினியூஸ் கிடையாதா? கிடையாது. அது தனித்தனி எண்ணங்களின் சங்கிலித் தொடர். ஒவ்வொரு கணமும் ஒரு புதிய மனம் தோன்றி மறையுது. நீங்க நினைக்கிறேன் அப்படின்னு குறிப்பெடுத்தவுடன் அந்த எண்ணத்தின் சங்கிலி அங்கே அறுபடுது. ஓ, இது கிட்டத்தட்ட ஒரு ஃபிளிப்பு புக் மாதிரி இருக்கு. சின்ன வயசுல நாம ஒரு நோட்டு புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்துலயும் ஒரு பொம்மை வரைஞ்சு ஆமா, அத வேகமா புரட்டுவோம். வேகமா புரட்டும் போது அந்த பொம்மை நடக்கிற மாதிரி ஒரு அனிமேஷன் தெரியும் இல்லையா? ஆனா அது உண்மையில தொடர்ச்சியான இயக்கம் கிடையாது. தனித்தனி காகிதங்கள். நாம அதை மெதுவா புரட்டினா, ஆமா, இது வெறும் தனித்தனி படங்கள் அப்படின்னு புரியும். மிகச்சரியான ஒப்பீடு. மனம் அப்படிங்கிறதும் அந்த மாதிரி தனித்தனி எண்ணங்களின் ஒரு ஃபிளிப்புக்கு தான். அதை கவனிக்கும் போது அந்த தொடர்ச்சி உடையுது. அதேதான். அந்த தொடர்ச்சியை உடைப்பதுதான் விழிப்புணர்வு. ஒவ்வொரு கணத்தையும் கவனிப்பதன் மூலம் மட்டுமே மனதின் வேகத்தை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்படி நாம பொறுமையா மனசை கவனிச்சுட்டு உட்கார்ந்துருக்கும் போது நிஜமான சவால் நம்ம உடம்புல இருந்து தான் வரும்னு புத்தகத்துல சொல்றாங்க. அதுதான் வலி. ஆமா, உடல் வலி ஒரு பெரிய சவால். 10 நிமிஷம் சமணம் போட்டு உட்கார்ந்தாலே கால் விரைச்சுக்கும், முதுகு வலிக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? காலை மாத்தி வைப்போம் அல்லது முதுக வளைப்போம். ஆனா இந்த பயிற்சியில் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா செய்யக்கூடாது. எனக்கு வலிக்கிறத தெரிஞ்சும் நான் ஏன் அப்படியே உட்காரணும்? உண்மையான விழிப்புணர்வு பயிற்சி தொடங்குவதே இங்குதான். நீண்ட நேரம் அமரும்போது கண்டிப்பாக வலி வரும். அதை தவிர்க்க முடியாது. ஆனா உடனே உங்க நிலைய, அதாவது போஸ்டரை மாற்றக்கூடாது. வலிக்கிற இடத்தை கவனித்து வலிக்கிறது வலிக்கிறது அப்படின்னு பொறுமையோட குறிப்பிடுக்க வேண்டும். ஏன் இப்படி செய்யணும்? என்ன, வலி என்பது ஒரு உணர்வு. அதை என் வலி அப்படின்னு மனம் சொந்தம் கொண்டாடும்போதுதான் துயரம் அதிகரிக்குது. வலியை வெறும் வலியாக மட்டும் பார்க்க பழக வேண்டும். ஓ, அட்டாச்மெண்ட் இல்லாம பார்க்கணும். ஆமா, அதுவும் நிரந்தரமில்லை, தோன்றி மறையும் ஒன்றுதான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள அந்த வலியை நாம் நேருக்கு நேர் சந்திக்க வேண்டும். இப்போ வலிய பொறுக்கவே முடியாத ஒரு கட்டம் வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்கா அப்படா காலை நீட்டணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை தான் நீங்க முதல்ல பிடிக்க வேண்டும். உடல் தானாக நகர்வதில்லை, நகர்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் முதலில் தோன்றும் அல்லவா? ஆமா, பிரெயின்ல இருந்து கமாண்ட் வரும். அந்த எண்ணத்தை கவனித்து மாற்ற விரும்புகிறேன் அப்படின்னு குறிப்பெடுத்துவிட்டு அதன் பிறகு மிக மிக மெதுவாக ஒவ்வொரு அசைவாக கவனித்து உங்க நிலையை மாற்ற வேண்டும். கையை தூக்கும்போது தூக்குகிறேன், நகர்த்தும்போது நகர்த்துகிறேன், கீழே வைக்கும்போது வைக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொரு மைக்ரோ அசைவையும் கவனிக்க வேண்டும். இதை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு சின்ன முரண்பாடு தோணுச்சு. அதாவது, ஒரு நோயாளி போல நாம் மிக மெதுவாக செயல்பட வேண்டும் அப்படின்னு புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு. சரி. இன்றைய இந்த அதிவேகமான உலகத்துல எல்லாத்தையும் ஃபாஸ்டா செய்யணும்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல இப்படி ஒரு நோயாளி மாதிரி மெதுவா செயல்படுறது, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறத கூட கையை நீட்டுகிறேன், பிடிக்கிறேன், தூக்குகிறேன் அப்படின்னு ரொம்ப மெதுவா செய்யறது ரொம்ப அபத்தமாக இல்லையா? இது ரொம்ப இயல்பான ஒரு கேள்விதான். ஆனா நாம எப்போதுமே கவனிக்காமல் வேக வேகமாக செயல்படுவதால தான் நம் உடலின் வலிகளும் நிஜமான உணர்வுகளும் மறைக்கப்படுது. ஓ, வேகம் வலிய மறைக்குதா? ஆமா, நிலைகள் வலியை மறைக்கின்றன அப்படின்னு ஒரு வாக்கியம் உண்டு. நாம தொடர்ந்து அசைந்து கொண்டே இருப்பதால் நாம எப்பொழுதும் ஒரு வசதியான நிலையிலேயே இருப்பதற்கு பழகிவிட்டோம். உண்மைதான். கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்தா உடனே மாத்திக்கிறோம். அதனால உடலின் உண்மையான இயல்பான துன்பம் நமக்கு தெரிவதே இல்ல. நாம் எப்பொழுது மெதுவாக செயல்படுகிறோமோ அப்போது மட்டுமே நமது விழிப்புணர்வு நம் உடலின் வேகத்திற்கு இணையாக பயணிக்க முடியும். மனம் பல மடங்கு வேகமானது. சரி. உடலை மெதுவாக்குவதன் மூலம் மனம் ஒவ்வொரு நுட்பமான உடல் அசைவையும் அதன் பின்னணியில் உள்ள நோக்கத்தையும் துல்லியமாக கவனிக்க ஆரம்பிக்குது. ஓஹோ, இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு வீடியோவை கேமரால ஸ்லோ மோஷன்ல எடுப்பது போல. ஆமா, சரியா சொன்னீங்க.
ஒரு பறவை பறக்கிறத சாதாரணமா பார்த்தா 2 சிறகுகள் மேலையும் கீழையும் போறது மட்டும்தான் தெரியும். ஆனா அதையே ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது அந்த சிறகுகளுக்கு அடியில் இருக்கிற ஒவ்வொரு சின்ன அசைவும், காற்றின் சுழற்சியும், ஒவ்வொரு இறகும் எப்படி வளைகிறது என்பது நமக்கு துல்லியமா தெரியும். ரொம்ப அழகான உதாரணம். நாமோ நம்ம உடம்ப ஸ்லோ மோஷன்ல இயக்கும்போது நான் கைய தூக்குனேன் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த செயலுக்கு பின்னாடி எவ்வளவு சின்ன சின்ன தசை அசைவுகள் இருக்கு, ஒவ்வொரு அசைவுக்கும் முன்னாடி மூளையிலிருந்து எவ்வளவு கட்டளைகள் வருதுன்னு நம்மால பார்க்க முடியும். மிகச் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த ஸ்லோ மோஷன் பார்வைதான் விபஸ்ஸனா. இப்படி ஒவ்வொரு நுட்பமான அசைவையும் தொடர்ந்து கவனித்துக் கொண்டே வரும்போது இறுதியில் என்ன நடக்கும்? விபஸ்ஸனாவின் இறுதி உண்மைகள் நமக்கு தெரிய வரும். அந்த இறுதி உண்மைகள் அப்படிங்கிறது என்ன? அனிச்சா, துக்கா, அனத்தா, இந்த 3 வார்த்தைகளையும் புத்தகத்துல திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தொடர்ந்து உங்க உடல் அசைவுகளையும் எண்ணங்களையும் இப்படி மைக்ரோஸ்கோப் வைத்து பார்ப்பது போல கவனிக்கும்போது எதுவுமே நிரந்தரமில்ல அப்படிங்கிறது புரியும். ஒரு எண்ணம் எழுகிறது, உடனே மறைகிறது. ஒரு வலி வருகிறது, பின் அதுவும் மாறுகிறது. அனைத்தும் ஒரு கணத்தில் தோன்றி மறுகணத்தில் மறைகின்றன அப்படிங்கிற இந்த நிலையாமைதான் அனிச்சா. ஓ, அனிச்சா அப்படின்னா நிலையாமை. ஆமா, இந்த மாற்றங்கள் எதுவும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை. நாம எவ்வளவுதான் விரும்பினாலும் ஒரு இன்பமான நிலையை தக்க வைக்க முடிவதில்லை. இவை அனைத்தும் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருப்பதால் ஏற்படும் அந்த துன்பம் அல்லது திருப்தியின்மைதான் துக்கா. அப்போ அனத்தா அப்படிங்கிறது இதுதான் அந்த நான் இல்லை அப்படிங்கிற கான்செப்டா? ஆமா, இந்த உடலும் மனமும் தன்னிச்சையாக காரணக்காரிய அடிப்படையில் இயங்குது. மூச்சு தானாக நடக்குது, எண்ணங்கள் தானாக எழுகிறது, தசை அசைவுகள் தானாக வேலை செய்யுது. எல்லாமே தானா நடக்குது. ஆமா, இதில் நித்தியமான நான் என்றோ ஆன்மா என்றோ இதை கட்டுப்படுத்தும் ஒரு பாஸ் என்றோ ஏதுமில்லை அப்படிங்கிற மாபெரும் உண்மை புலப்படும். அதுதான் அனத்தா அல்லது நோ செல்ஃப். இத தீரியா கேட்கும்போது புரியுது. ஆனா இத முழுமையா உணர்றதுக்கு என் வாழ்க்கையில இருக்கிற அத்தனை ஆசைகளையும் விட்டுட்டு மலையில போய் உக்காந்தா கூட ஒரு முழு வாழ்க்கையே தேவையோன்னு தோணுது. அப்படி இல்ல. ஆனா புத்தகத்துல புத்தரின் நெருங்கிய சீடரான ஆனந்தர் பற்றிய ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வு குறிப்பிட்டிருக்காங்க. அவர் ஒரு சின்ன அசைவின் மூலமாகவே எப்படி ஞானோதயம் அடைந்தார் அப்படிங்கிற அந்த நிகழ்வு ரொம்பவே இன்ஸ்பைரிங்கா இருக்கு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது விபஸ்னா வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. புத்தர் பரிநிர்வாணம் அடைந்த பிறகு பௌத்த போதனைகளை தொகுப்பதற்காக முதல் பௌத்த சங்கம் கூடவிருந்தது. அதில் 500 பிக்குகள் கலந்து கொள்ள வேண்டும். சரி. அதில் 499 பேர் அரஹந்த் என்ற முழுமையான ஞானம் அடைந்தவர்கள். ஆனா புத்தருடன் எப்பொழுதும் இருந்த ஆனந்தர் அப்போது முழுமையான ஞான நிலையை அடையவில்லை. அச்சச்சோ. சங்கம் கூடும் நாளுக்கு முந்தைய இரவு முழுவதும் அவர் எப்படியாவது ஞானம் அடைந்துவிட வேண்டும் என்று தொடர்ந்து நடந்து கொண்டே தியானம் செய்தார். ஆனால் அவரால் அதை அடைய முடியவில்லை. அது ஒரு விதமான அதீத பிரஷர். நான் இதை அடைஞ்சே ஆகணும், நான் ஒரு பெரிய ஞானி ஆகணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான மன அழுத்தம் அவருக்கு இருந்திருக்கும். அந்த இடத்துல கூட நான் அப்படிங்கிற ஈகோ வேலை செஞ்சிருக்கு இல்லையா? சரியாக பிடிச்சிங்க. அந்த நான் அடைய வேண்டும் அப்படிங்கிற எண்ணமே ஒரு தடையாக இருந்தது. அவரிடம் அதீத ஆற்றல் இருந்தது, ஆனால் அதற்கேற்ப அமைதியான கவனம் இல்லை. பேலன்ஸ் இல்ல. ஆமா, ஒரு சமநிலை அங்கே இல்லை அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். தன்னுடைய முயற்சியால், தன்னுடைய அகங்காரத்தால் இதை தள்ள முடியாது என்று புரிந்து கொண்ட அவர் தியானத்தை நிறுத்திவிட்டு சற்று ஓய்வெடுக்கலாம் என்று படுக்கைக்குச் சென்றார். அவர் தன் உடலை சாய்த்து தலையணையை தொடுவதற்கு முந்தைய அந்த ஒரு சிறு அசைவின் போது, அதாவது நிற்கவும் இல்லை, உட்காரவும் இல்லை, படுக்கவும் இல்லை என்ற அந்த ஒரு இடைப்பட்ட நிலையில், அந்த டிரான்சிஷன் கேப்ல, ஆமா, அவர் எதையும் சாதிக்க நினைக்காமல் வெறும் விழிப்புணர்வோடு தன் உடலின் அசைவை மட்டும் முழுமையாக கவனித்தார். அந்த ஒரு கணத்தில் அந்த நான் என்ற எண்ணம் முழுமையாக காணாமல் போய் அவர் அரஹந்த நிலையை அடைந்தார். வாவ்! அந்த ஒற்றை மைக்ரோ செகண்ட் விழிப்புணர்வு அவருக்கு முழுமையான விடுதலையை கொடுத்திருக்கு. ரொம்ப ட்ரை பண்ணும்போது கிடைக்காதது அந்த நான் அப்படிங்கிற முயற்சியை விட்டவுடனே கிடைச்சிருக்கு. ஆமா, எந்த நிலையில் இருக்கிறோம் என்பது முக்கியமில்லை. நடக்கும்போதோ படுக்கும்போதோ ஒவ்வொரு கணமும் விழிப்புணர்வு சாத்தியம் அப்படிங்கிறது இது நிரூபிக்குது. முற்றிலும் உண்மை. இந்த சதிப்பட்டான விபசனா பயிற்சி என்பது புத்தர்கள் மற்றும் ஞானிகள் நடந்து சென்ற ஒரு நெடுஞ்சாலை.
இந்த பாதையில் பயணம் செய்து இந்த உடலையும் மனதையும் கூறு போட்டு பார்த்து உண்மையை உணர்ந்தால் பிறப்பு இறப்பு என்ற சம்சார துயரத்திலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நிரந்தரமான பாதுகாப்பை நாம் அடையலாம். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. இது வெறும் தத்துவ நம்பிக்கை அல்ல. நீங்க உங்க படுக்கையறையிலேயே உங்க அனுபவத்தின் மூலம் நீங்களே சரிபார்த்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவான மன அறிவியல். ரொம்ப பிரமாதமா இந்த விஷயங்களை அக்குவேர் ஆணிவேரா பிரிச்சு விளக்குனீங்க. சரி, இந்த ஆழமான தேடலின் முடிவுக்கு நாம வந்துட்டோம். நீங்க அதை கேட்டுட்டு இருக்கிற ஒரு நபரா இருந்தா உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி வைக்க விரும்புறேன். கண்டிப்பா கேளுங்க. உங்கள் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு உடல் அசைவும் வெறும் மனமும் பொருளும் இணைந்து தோன்றி மறையும் தற்காலிக நிகழ்வுகள் மட்டுமே அப்படின்னு நாம பார்த்தோம். ஒரு ஃபிளிப்புக் மாதிரி, ஒரு ஸ்லோ மோஷன் வீடியோ மாதிரி எல்லாமே தனித்தனி துண்டுகள் தான் அப்படின்னா, நீங்கள் இவ்வளவு காலமாக கவலைப்பட்டு என் வீடு, என் பணம், என் வாழ்க்கைன்னு பாதுகாத்து கோபப்பட்டு பெருமைப்படும் அந்த நீங்கள் உண்மையில் எங்கே இருக்கிறார்? இது ஒவ்வொருவரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக ஆழமான கேள்வி. உங்க உடலுக்குள்ளும் எண்ணங்களுக்குள்ளும் தேடி பாருங்கள் அந்த நீங்கள் யாரென்று. அடுத்த முறை உங்க மொபைல் போனை எடுப்பதற்காக நீங்க கையை நீட்டும்போது அந்த போனை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் ஒரு கணம் கவனிச்சு பாருங்க. அந்த எண்ணம் எங்கிருந்து வருது? அந்த கையை நகர்த்துவது யார்? அது நீங்களா? யோசிச்சு பாருங்க. இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். உங்களால முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.